1982 இந்த இனப்பற்றுக்கு இப்பொழுது என்ன சொல்கிறார் ஸ்டாலின்? பிஜேபியினுடைய கொள்கை பாசிச கொள்கை. பாசிச கொள்கை கொண்ட பிஜேபி தமிழன் என்ற ஒரு முகமூடியை காட்டி நம்மை ஏமாற்ற பார்க்கிறது. அதற்கெல்லாம் நாங்கள் மயங்கிவிட மாட்டோம். எங்கள் கொள்கையில் நாங்கள் அவ்வளவு தெளிவாகவும் திடமாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். எனவே நீங்கள் தமிழனை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த தமிழனுக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று இவர் சொல்கிறார். இந்த ஸ்டாலினுக்கு இது போன்ற வரலாறுலாம் தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், 1982 இதே இந்திரா காந்தி ஜெயில் சிங்கை குடியரசுத் தலைவராக அந்த பதவிக்கு வேட்பாளராக நிறுத்துகிறார். அதற்கு முன்பு வரையில் இருந்த அத்தனை குடியரசுத் தலைவர்களும் எல்லா வகையிலும் மிகச்சிறந்த மனிதர்கள், சான்றோர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கற்றறிவாளர்கள். ஆனால் தான் சொல்லுகிறபடி ஆட வேண்டும் என்பதற்காக ஒரு ஜெயில் சிங்கை கொண்டு வந்து அவர் வேட்பாளராக நிறுத்துகிறார். ஜெயில் சிங் யார்? சீக்கியர். சீக்கியரை வேட்பாளராக நிறுத்துகிறார். அந்த வாக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வாக்களிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருகிறார். அந்த நேரத்தில் ஜெகதேவ் சிங் தால்வாண்டி என்பவர், அவர்தான் சிரோமணி அகாலிதளுடைய தலைவராகவும் இருந்தவர். பஞ்சாபில் மிகப்பெரிய அளவுக்கு சீக்கியர் அமைப்பை வலுப்படுத்தி இந்திரா காந்திக்கு எதிராக களம் கண்டவர். நெருக்கடி காலத்தில் சந்திரசேகரோடு சேர்ந்து சிறைவாசத்தை அனுபவித்தவர். ஒரு மிகப்பெரிய மனிதன். அந்த மனிதன் அப்பொழுது நடத்திய போராட்டத்தினால் சிறைக்கூடத்தில் தள்ளப்பட்டார் இந்திரா காந்தியால். இந்திரா காந்தியால் சிறைக்கூடத்தில் தள்ளப்பட்ட அந்த ஜெகதேவ் சிங் தால்வாண்டி வாக்களிப்பதற்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நுழைகிறார். அப்பொழுது வாக்குகளை சேகரிப்பதற்கு அங்கே ஜெயில் சிங் நிற்கிறார். ஜெயில் சிங்கும் சீக்கியர், வாக்களிக்க வருகிற தால்வாண்டியும் சீக்கியர். உடனே ஜெயில் சிங் சொல்கிறார், அன்பு கூர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். நான் இந்திராவால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் என்று நீங்கள் பார்க்காமல் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடனே இந்த தால்வாண்டி சொன்னதைத்தான் இந்த ஸ்டாலினுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தால்வாண்டி சொல்கிறார், நீங்கள் என்னிடம் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை சிறையில் வைத்திருக்கக்கூடிய இந்திரா காந்தியின் வேட்பாளர் நீங்கள். ஆனாலும் நான் உங்களுக்குத்தான் வாக்களிப்பேன். நான் இந்திரா காங்கிரசின் கடும் எதிரி. ஆனாலும் இந்திரா நிறுத்தி வைத்திருக்கிற உங்களுக்குத்தான் நான் வாக்களிப்பேன். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், சீக்கிய இனத்தை சார்ந்தவர்கள். எனவே நமக்குள் 1000 கருத்து மோதல்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஒரு சீக்கியன் இங்கிருந்து குடியரசுத் தலைவர் நாற்காலியில் அமரக்கூடிய சூழல் வந்திருக்கிறது என்றால் அந்த சீக்கியனுக்கு பின்னாலே இருப்பவர்கள் யார்? அந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு உதவியாக இருப்பவர்கள் யார்? அவர்கள் நமக்கு உற்றவர்களா அல்லது நமக்கு பகைவர்களா? கருத்தளவில் நம்மோடு சேர்ந்தவர்களா அல்லது மாற்று கருத்து கொண்டவர்களா என்பதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீயும் நானும் ஒரே இனம், அதற்காக என் வாக்கு உங்களுக்குத்தான் என்று சொல்லிவிட்டு தால்வாண்டி ஜெயில் சிங்குக்கு வாக்களிக்கிறார். சிறையிலே இருந்து வந்து அங்கே இனம் பேசுகிறது, இனப்பற்று பேசுகிறது. ஆனால் நம்முடைய இனத்தை பற்றியே திரும்ப திரும்ப பேசுகிற தமிழ் காவலர்கள், தமிழுக்காகவே உயிரை கொடுப்பதற்கு நினைப்பவர்கள், அடுத்தவன் உயிரை தமிழுக்காக கொடுப்பதற்கு இவர்கள் தூண்டி விடுவார்களே தவிர இவர்களில் யாராவது ஒருவர் தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்களா என்ன? எந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தளபதிகளுடைய குடும்பத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்களில் யாராவது ஒருவர் சின்னசாமியாக இருந்திருக்கிறாரா? சிவலிங்கமாக இருந்திருக்கிறாரா? அதெல்லாம் கிடையாது. தூண்டி விடுவதோடு சரி. ஆனால் உண்மையில் இனப்பற்று இருந்திருந்தால் இந்தியா முழுவதும் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு மகத்தான தமிழன் காமராஜ். அந்த காமராஜரை வீழ்த்துவதற்கு இந்திரா காந்தி களம் அமைக்கிறார். இந்த நேரத்தில் இந்திரா காந்தியின் பக்கத்தில் நாம் துணை இருக்கக்கூடாது.
மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்திலே தான் விவிகிரி வெற்றி பெற்றார். இந்த 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 138 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் சார்பில் சஞ்சீவ ரெட்டிக்கு ஆதரவை அவர்கள் அளித்திருந்தால் நிலைமையே மாறி இருக்கும். அதைத்தான் கலைஞர் சொல்கிறார் ஒரு பேட்டியில், சண்டே பத்திரிகையில் வெளிவந்தது. எங்களால் தான் இந்தியாவின் அரசியலே திசை திரும்பியது என்கிறீர்களே, அன்றைக்கு இந்த இனப்பற்று எங்கே போனது? இந்த தமிழனை வீழ்த்துவதற்கு இந்திரா காந்தி முனைந்த பொழுது பக்கத்திலே இருந்து ஆதரவு கரம் நீட்டியவள் தான் நீங்கள் அன்று. 1982 ஜெயில் சிங் நின்ற பொழுது அந்த ஜெயில் சிங்குக்கு தாழ்வாண்டி வாக்களித்தானே, அவனுக்கு இருந்தது இனப்பற்றா, உங்களுக்கு இருந்தது இனப்பற்றா? யோசியுங்கள். 1996, 97 நீங்கள் அதுதான் இந்தியா முழுவதுமே 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் அடுத்தடுத்து நடந்து ஒரு ஸ்திரமற்ற சூழல் நிலவிய நேரம். 1996 தான் தேவகவுடாவை கொண்டு வருகிறார்கள். தேவகவுடா ஒரு ஆண்டு தான் பிரதமராக இருக்கிறார். 97 மறுபடியும் ஐக்கிய குஜரால் வருகிறார். இந்த 2 முறையும் இந்தியாவின் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு ஜி.கே. மூப்பனாருக்கு இருந்தது. மக்கள் தலைவர் மூப்பனாரை இவர்கள் ஆதரித்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைக்கு அகில இந்திய செல்வாக்கு பெற்றவராக இருந்தார் கலைஞர். ஜோதிபாசுவிலே இருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் வரையில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தவர் தான் கலைஞர் அவர்கள். அன்றைக்கு இங்கே பக்கத்திலே இருக்கிற சந்திரபாபு நாயுடுவும் அங்கே இருக்கக்கூடிய ஜோதிபாசுவும் பஞ்சாபில் இருந்த சீக்கிய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தவர். இவர்களெல்லாம் தான் அன்றைக்கு மிக முக்கியமான பங்களிப்பை தந்தவர்கள். அவர்களோடு தோளோடு தோள் உரச இருந்து விவாதங்களில் கலந்து முடிவெடுத்தவர் தான் கலைஞர். அன்றைக்கு ஜி.கே. மூப்பனாருடைய பெயர் பரிசீலனைக்கு வந்தது. மூப்பனார் என்ற தமிழனை இந்த கருணாநிதி என்கிற தமிழன் ஆதரித்திருந்தால் அன்றைக்கே இந்தியாவின் பிரதமராக ஒரு தமிழன் வந்திருப்பார். இன்று வரையில் இந்தியாவின் பிரதமராக ஒரு தமிழன் வருவதற்கான வாய்ப்பு கனிந்திருக்கிறதா? இனியும் கனியக்கூடும் என்ற நிலை இருக்கிறதா? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வாய்ப்பை எந்த வகையிலும் மூப்பனார் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைமுகமான சதித்திட்டங்களில் ஈடுபட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம், கலைஞருடைய இனப்பற்று. அங்கே மூப்பனாரிடம் அந்த இனப்பற்றை கலைஞர் காட்டவில்லை. காரணம் என்ன? தன்முனைப்பு தான். மூப்பனார் என்னை போல பெரிய சொல்லாற்றல் பெற்றவர் இல்லை, என்னை போல மிகப்பெரிய பேச்சாளர் இல்லை, என்னை போல எழுத்தாளர் இல்லை, என்னை போல அரசியல் சாணக்கியன் இல்லை, என்னை போல் தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்களின் ஆதரவை பெற்றவர் இல்லை. நான் இங்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பேன், மூப்பனார் இந்தியா முழுவதற்கும் பிரதமராக இருப்பார். அவர் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற பொழுது நான் போய் அவரை வரிசையில் நின்று வரவேற்பதா? அப்படி ஒரு நிலை நமக்கு தேவையா? அதனாலேதான் எவ்வளவு சூசகமாக அவர் வார்த்தைகளை அப்பொழுது பயன்படுத்தினார் என்று பார்க்க வேண்டும். பிரதமர் தேர்தலில் நீங்கள் நிற்பீர்களா என்று ஒரு ஊடகத்தின் நண்பர் கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், என் உயரம் எனக்கு தெரியும். என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னால் மூப்பனாருக்கு அவர் உயரம் அவருக்கு தெரியவில்லை. புரிகிறதா? இந்தியாவின் பிரதமராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அவர் மறைமுகமாக தன்னை பேசுவது போல பேசினார். அன்றைக்கு ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் பிரதமர் நாற்காலி வந்து அமருவதற்கு தடைக்கல்லாக இருந்தவர் இந்த கலைஞர் தான். புரிகிறதா? பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்துவதற்கு முனைந்தவர் இந்த தமிழர் தான். 1967 விருதுநகரில் யாரும் எதிர்பாராத நிலையில் காமராஜர் ஒரு 1000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய பொழுது அண்ணா கவலைப்பட்டார். ஆனால் கருணாநிதி உள்ளம் முழுவதும் ஓவகை பூக்களாலேயே நிரம்பி வழிந்த நிலையில் நின்றார். இல்லை என்றால் 1969 மீண்டும் இடைத்தேர்தல் நாகர்கோயிலில் வருகிற பொழுது நாகர்கோயில் இடைத்தேர்தலில் அண்ணா
காமராஜருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்த விரும்பவே இல்லை. இவர்தான் எல்லா வகையிலும் காமராஜர் எழக்கூடாது, மீண்டும் விழுந்தவர் விழுந்தவராகவே இருக்க வேண்டும், எழக்கூடாது என்பதற்காகவே எல்லா வியூகங்களையும் அமைத்து அன்றைக்கு காமராஜரை தோற்கடிப்பதற்கு நாகர்கோயிலில் மீண்டும் முனைந்தார். நோயுற்றிருந்த அண்ணா, பேச முடியாத நிலையில் இருந்த அண்ணா, வேறு வழி இல்லாமல் இவருடைய நிர்பந்தத்தினாலேதான் காமராஜருக்கு எதிராக வாக்கு கேட்பதற்கு அவர் ஒரு வீடியோ எடுத்தார்கள். அதிலே கூட அவர் அழகாக சொல்கிறார், காமராஜர் தங்க காப்பு, ஆனாலும் கையில் புண் இருக்கிறது, புண்ணு ஆற வேண்டும் என்றால் காப்பை கழற்றித்தான் வைக்க வேண்டும். இப்படித்தான் அண்ணா பேசினார். புரிகிறதா? அண்ணாவினுடைய நிலைப்பாடு என்பது காமராஜருக்கு எதிரானது இல்லை. காமராஜரை அழித்து விட்டு நாம் உயர வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் முற்ற முழுக்க காமராஜரை அழிப்பதற்கு இந்திரா காந்தியின் பக்கத்தில் இருந்து எல்லா வியூகங்களையும் அமைத்தவர் தான் கலைஞர். அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்துல் கலாம் ஒரு உங்களை போல அவரும் எளிமையான ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தானே. ராமேஸ்வரத்தில் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய மக்களுக்கு நடுவே இருந்து ஒரு மனிதன் எழுந்து இந்த உலகமே விண்வெளித்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளை பார்த்து வியந்து நிற்கக்கூடிய நிலையில் அவரை ஆராதித்து வாஜ்பாய் அவரை குடியரசுத் தலைவராக கொண்டு வருவதற்கு முனைந்தார். அங்கே மதம் பார்த்தாரா வாஜ்பாய்? வாஜ்பாய் தானே அவரை அப்துல் கலாமை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினார். அந்த குடியரசுத் தலைவராக அவர் 2002 2007 வரை இருந்தார். நீங்கள் 2007 மீண்டும் அப்துல் கலாமையே கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மற்ற மிக முக்கியமான கட்சிகள் அனைத்தும் விரும்பின. ஏனென்றால் நேருவுக்கு பிறகு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இளம் உள்ளங்களை கவர்ந்த ஒரே மனிதர் அப்துல் கலாம் தான். அத்தனை இளைஞர்களுடைய இதயங்களிலும் சிம்மாசனம் விட்டு வாழ்ந்த மனிதனாக திகழ்ந்தவர் அவர். அவருடைய எளிமை, அவருடைய அறம் சார்ந்த வாழ்வியல் ஒழுக்கம், அவருடைய அறிவாற்றல், அவரை போல் ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? அவர் ஒரு இஸ்லாமியர். இன்றைக்கு நீங்கள் சிறுபான்மை மக்களுக்காக பேசுகிறீர்களே, சிறுபான்மை சிறுபான்மை என்ன சிறுபான்மை? மனிதர்களுக்குள்ளே எவன் பெரும்பான்மை, எவன் சிறுபான்மை? ஒரு இந்துவாக இருப்பவன் பெரும்பான்மை, இஸ்லாமியராக இருப்பவர் சிறுபான்மை என்று சொல்லுகிற பொழுதே நீங்கள் பகையை உருவாக்குகிறீர்கள், இடையில் ஒரு கோடு போட்டு பிரிக்கிறீர்கள். சரி, உங்களுடைய பார்வையின்படி அவர் சிறுபான்மை தானே, சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் தானே நீங்கள். உங்கள் தந்தை என்ன செய்தார்? ஏன் அப்துல் கலாம் அவர்களை 2வது முறை வருவதற்கு தடையாக இருந்தது சோனியா காந்தி ஒருவர் தான். ஏன்? சோனியா காந்தி பிரதமராவதற்கு சகலவித ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு, நீங்கள் பார்க்க வேண்டாம், இது டிஜிட்டல் உலகம், பழைய காட்சிகளை எல்லாம் நீங்கள் நினைத்தால் திரும்ப போட்டு பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள் ஆவலோடு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வெளியே முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். சர்வதேசிய அளவில் பத்திரிகையாளர்கள் அங்கே ஊடகங்கள் அங்கே முற்றுகையிட்டு நிற்கின்றன. இவர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவை எல்லாம் கையெழுத்துக்களாக பெற்றுக்கொண்டு தான் உள்ளே நுழைந்து வெளியே வருகிற பொழுது இந்தியாவின் பிரதமராக வரும் கனவோடு தான் சென்றார். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் இவரிடம் பேசியிருக்கிறார். இந்திரா காந்தி எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தழுவினார், இந்த தேசத்திற்காக விலை மதிப்பற்ற தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கணவர் ராஜீவ்காந்தி எப்படிப்பட்ட மனிதர், பிரதமர் நாற்காலியை அலங்கரித்தவர். அந்த மனிதரை இந்த பயங்கரவாதம் அழித்து விட்டது. பயங்கரவாதத்தால் நீங்கள் உங்களுடைய மாமியாரை இழந்திருக்கிறீர்கள், பயங்கரவாதத்தால் உங்களுடைய கணவரை இழந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இத்தாலியிலே இருந்து வந்த நீங்கள் இந்தியாவின் பிரதமராக வருகிறீர்கள் என்றால்
உங்கள் உயிருக்கு ஏதாவது ஊறு விளைந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். சரி, அது போகட்டும். இப்பொழுது குடியரசுத் தலைவராக அமர்ந்திருக்கிறாரே முர்மு அவர்கள், அவர் யார்? முதலில் அவர் ஒரு பெண். பெண்ணுரிமை பேசுவதற்கே பிறப்பெடுத்த இயக்கம் அல்லவா உங்கள் இயக்கம்? பெரியாரை விட பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லவா நீங்கள்? பெண். அடுத்து அவர் காட்டுவாசி என்று நாம் சொல்லுகிறோமே, அது போன்று தொல் பழங்குடியை சார்ந்த பெண்மணி. எழுத்தறிவை கூட எளிதில் பெற முடியாத நிலையில் காட்டுப்பகுதியில் ஒதுங்கி வாழக்கூடிய அந்த தொல்குடி மக்களிலே இருந்து வந்தவர் அந்த பெண்மணி. அவருக்கு ஆதரவாக நின்றீர்களா? ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிப்பவர்கள் நாங்கள் என்று பேசுகிறீர்களே, ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக நீங்கள் எங்கே ஒலித்தீர்கள்? பெண்மைக்கு பாதுகாப்பு அரணாக என்றைக்கு நீங்கள் நின்றீர்கள்? அன்று முர்முவை நீங்கள் ஆதரிக்கவில்லை. நான் அப்பொழுது கூட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு பரிந்துரை செய்த, உங்கள் தந்தை செய்த தவறை நீங்கள் மறந்தும் செய்து விடாதீர்கள். அப்துல் கலாமை வரவிடாமல் தடுத்தவர் உங்கள் தந்தை. ஆனால் நீங்கள் ஒரு பெண் என்று முதலில் சிந்தியுங்கள். ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த பெண் என்பதை மீண்டும் சிந்தியுங்கள். பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலில் வந்து அமர்வதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைந்து வாக்களிக்க பாருங்கள் என்று சொன்னோம். செய்யவில்லை. அந்த முர்முவுக்கு எதிராகத்தான் அவர் நின்றார். இன்றைக்கு நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பாசிசத்தின் விரோதி, கொள்கை குன்று. நீங்கள் கொள்கைக்காக நீங்கள் எதையும் இழப்பீர்கள், உயிரை கூட கொடுப்பீர்கள், ஆனால் கொள்கையை மட்டும் நீங்கள் துறக்க மாட்டீர்கள். அவர் யார்? அவர் RSS காரர், அவர் பிஜேபி. எனவே எப்படி அவருக்கு நாம் வாக்களிக்க முடியும் தமிழன் என்பதற்காக என்று கேட்கிறீர்களே. 1999 இந்த RSS அரசியல் அமைப்பாக இருக்கக்கூடிய பிஜேபியோடு தானே கூட்டணி வைத்தீர்கள். 5 ஆண்டு காலம் மத்திய அரசில் நீங்கள் அவர்களோடு சேர்ந்துதானே உட்கார்ந்தீர்கள். முரசொலி மாறன் அமைச்சராக இல்லை. ஓராண்டு காலம் நோயுற்று கிடந்த முரசொலி மாறனை இலாக்கா இல்லாத அமைச்சராகவே வைத்து அழகு பார்த்த பெருந்தன்மைக்கு உரிய ஆட்சிதானே வாஜ்பாயின் ஆட்சி. அந்த முரசொலி மாறனுடைய சிகிச்சைக்கான அத்தனை செலவுகளையும் மத்திய அரசு தானே ஏற்றுக்கொண்டது. அன்றைக்கு பாசிசம் உங்களுக்கு கண்ணில் படவில்லையா? RSS கண்ணில் படவில்லையா? யோசித்து பாருங்கள். ஆக இன்று வரையில் நீங்கள் பார்த்தால் ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், தாழ்வாண்டியை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீ RSS காரனா? எனக்கு அது பற்றி கவலை இல்லை. நீ பிஜேபியா? எனக்கு அது பற்றி கவலை இல்லை. நீ தமிழன். நான் தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவன். அதனால் நீ என்னிடம் வந்து நின்று வாக்குகளை கேட்காமல் போனாலும் நானாக தேடி வந்து வாக்குகளை அளிப்பேன். எங்கள் கூட்டணி 40க்கு 40 இடங்களை பெற்றிருக்கிறது. 40 பேரும் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு நானே முன்னின்று முயலுவேன். கம்யூனிஸ்டுகளிடம் பேசுவேன், திருமாவளவனிடம் பேசுவேன். நாம் பாசிசத்தை எதிர்ப்பது என்பது வேறு, ஆனால் நாம் தமிழன் என்கிற நிலையில் பார்க்க வேண்டும். அதனால் 40 பேரும் இவருக்கு வாக்களிப்போம் என்றா நீங்கள் செயற்பட பார்த்தீர்கள்? தமிழன் என்ற ஒரு முகமூடியை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்களா என்று கேட்கிறீர்களே. தமிழன் என்ற முகமூடியை நிரந்தரமாக அணிந்து கொண்டு இந்த தமிழ் சமூகத்தை ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு காலம் நீதி கட்சி காலம் தொட்டு இன்று வரை ஏமாற்றிக் கொண்டே இருப்பவர். நீதி கட்சியாவது ஒட்டுமொத்த சென்னை மாகாணம், அதில் தமிழன் இருந்தான், ஆந்திரர்கள் இருந்தால் எல்லாரும் இருந்தார். ஆனால் 1949 தொடங்கினீர்களே, செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம், அன்று போட்ட முகமூடி இன்று வரை நீங்கள் அதை கற்றவில்லை. இந்த முகமூடி மனிதர்கள் நீங்கள். தமிழ் இனத்தின் முகமூடியை அணிந்து கொண்டு தமிழ் இனத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ற